ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் நேச்சுரலான முறையில் எந்தவித கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் பாத்திரம் துலக்கக்கூடிய லிக்விட் வீட்டிலேயே எப்படி எளிமையான முறையில் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் டீட்டெயில் ரெசிபி உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த பாத்திரம் துலக்கக்கூடிய நேச்சுரல் லிக்விட் செய்கிறதுக்கு 3 பொருட்கள் தான் தேவை. அது என்னென்ன பொருட்கள், எவ்வளவு அளவு அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு பொருளாக சேர்க்கும்போது சொல்கிறேன். நீங்கள் கடையில் போய் வாங்கணும் அப்படின்னெல்லாம் ரொம்ப சிரமமான பொருளெலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்லேயே இருக்கிற பொருட்களை தான் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சுலபம்தான். ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதாவது இந்த லிக்விட் மிக்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இதில் நல்லா கொதிக்க வச்ச பியூரிட் தண்ணி 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு தான் சேர்க்கணும். ஏன்னா இந்த லிக்விட் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம எந்த விதமான கெமிக்கலும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ நல்லா கொதிக்க வச்ச தண்ணி யூஸ் பண்ணணும்னா தான் நமக்கு இந்த நேச்சுரல் லிக்விட் கெட்டு போகாமல் ஒரு 10-15 நாள் வரைக்கும் நம்மளால் வச்சு யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி உப்பு தண்ணியும் யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இது கூட ஒயிட் வினிகர் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதாவது 3 கப் தண்ணிக்கு 1 கப் அளவுக்கு ஒயிட் வினிகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் வினிகரையும் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வினிகர் பார்த்திங்கன்னா நம்ம அழுக்கு பாத்திரத்தில் ஒரு பேட் ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்மெல்லை போக்கிடும். அப்புறமா அழுக்கும் நல்லா போக்கும். அதுக்காகத்தான் ஒயிட் வினிகர் சேர்க்கிறது. 3 பங்கு தண்ணிக்கு 1 பங்கு ஒயிட் வினிகர் சேர்த்தா மட்டும் போதும். அதிகமாகலாம் தேவையில்லை. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும். என்னென்னா எலுமிச்சைப்பழம். ஏன்னா எலுமிச்சைப்பழம் தான் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு, அப்புறமா அந்த எண்ணெய் பிசுப்பு அதெல்லாம் போக்கும். எலுமிச்சைப்பழம் பார்த்திங்கன்னா சைஸை பொறுத்து நமக்கு தேவைப்படுது. சின்ன சைஸாக இருந்தால் 5 தேவைப்படுது. மீடியம் சைஸாக இருந்தால் 4, பெருசாக இருந்தால் 3. அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எலுமிச்சைப்பழ சைஸை பொறுத்து நீங்கள் எலுமிச்சைப்பழத்தை எடுத்துக்கோங்க. எலுமிச்சைப்பழத்தை கட் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. அதோட சாறை கை கொண்டு பிழியாதீங்க. ஏன்னா இந்த லிக்விடில் எந்த விதமான கெமிக்கலும் சேர்க்காதனால கெட்டு போயிடும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நீங்கள் கை கொண்டு அந்த எலுமிச்சைப்பழத்தை பிழிஞ்சிங்கன்னா சப்போஸ் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால இந்த மாதிரி எலுமிச்சைப்பழம் புளியறதுல வச்சு புளியுங்க. நல்லா பிழிஞ்சிட்டு அதில் இருக்கக்கூடிய கொட்டைகளை எல்லாம் தனியாக எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்தது அப்படி பொங்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா நம்ம இட்லி ஆப்பம்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான். அது மளிகை கடைகள்லேயும் கிடைக்கும், கெமிக்கல் கடைகள்லேயும் உங்களுக்கு அந்த பேக்கிங் சோடா கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எந்த விதமான நறுமணமும் இருக்காது. ஸோ நறுமணத்துக்காக 2-3 சொட்டு போல் பெர்ஃப்யூம் சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பாத்திரம் தேய்ச்சாலே நல்லா மனம் வரணும், அப்போ தான் அந்த தேய்ச்ச ஃபீலிங்கே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பெர்ஃப்யூம் 2-3 சொட்டு போல் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா நீங்கள் பாத்திரம் கழுவும் போது மனம் வரும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்முடைய நேச்சுரலான பாத்திரம் துலக்கக்கூடிய லிக்விட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு 10-15 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே அதிகமாக வைக்கக்கூடாது, கெட்டு போயிடும், தாங்காது. அந்த கெமிக்கல் லிக்விட் மாதிரி 6 மாதம் 1 வருஷத்துக்கெல்லாம் இந்த லிக்விட் தாங்காது. ஸோ நீங்கள் அப்பப்போ 10-15 நாளுக்கு ஒரு தடவை செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேச்சுரலான பாத்திரம் துலக்கக்கூடிய லிக்விடில் எந்த விதமான நுரையும் வராது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நுரை வந்தால் தான் அந்த பாத்திரம் கழுவி வச்ச அந்த ஃபீலிங்கே வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, விம்மு, ப்ரில், அந்த மாதிரி ஏதாவது லிக்விடு, அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த நேச்சுரல் லிக்விடில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா நுரை வரும். இது கம்ப்ளீட் ஆப்ஷனல் தான். ஏன்னா நேச்சுரல் லிக்விடில் இந்த மாதிரி கெமிக்கல் லிக்விட் இல்லை. இது நுரை வரணும்னு நினைக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. ஜஸ்ட்டு நான் ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த லிக்விட் அழுக்கு எண்ணெய் பிசுப்பெல்லாம் எடுக்குதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே நான் ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவியே எடுத்துருக்கிறேன். ஏன்னா அப்போ தானே நமக்கு எண்ணெய் பிசுப்பு போகுதா என்னன்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ இதை ஸ்பாஞ்சில் தொட்டு நல்லா எப்பவும் போல் விளக்கி கழுவிக்கலாம். பாருங்கள், ஒரு சொட்டு கூட அந்த எண்ணெய் பிசுப்பு இல்லை. சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லிக்விட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.